இது திருச்சி தானா, ஊட்டி தான்னு கேட்குற அளவுக்கு எங்கள் ஊர் அவ்வளோ கூலிங்கா இருக்குங்க. சாயந்தரம் 6 மணி ஆனா சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குது. இது கிளைமேட்டுக்கு ஏத்த மாரி நல்ல ஸ்வீட் கார்ன் கார சாரமா செஞ்சு சாப்பிட்லாமா? இந்த குளிர்காலம் வந்தாலே போதும், வாயும் கையும் சும்மா இருக்காது. ஏதாவது சூடா சாப்பிடலான்னு தோணிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரே மாரி பட்டரும் பெப்பரும் போட்டு சாப்பிடாம, இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராவே இருந்துச்சு. ஸ்வீட் கார்னோட தோலெல்லாம் எடுத்துட்டு, நல்லா கட் பண்ணிட்டு, கழுவிட்டு ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லாவே வெந்துருச்சு. இத ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆவி பறக்க இருக்குங்க. ரொம்பவே டெம்ப்ட் ஆயி 2 துண்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். இப்போ கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். இந்த பூண்டு நசுக்கிற மிஷின கண்டுபிடிச்ச பயபுலிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாங்க. கட் பண்ணா கூட இவ்வளோ பொடிசு பொடிசா வருது. இதில சூப்பராவே வருது. 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்ல பேஸ்ட்டா கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா பூண்டு வதங்கிருச்சு. 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஒரிகானோ போட்டுட்டு காரத்துக்கு ஏத்த மாரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. இத அப்படியே கலந்து விடுங்க. நல்லா சூப்பரா ஸ்பைசியான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச கார்ன சாஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 3 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டுங்க. அடுப்பை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கார்ன் கொஞ்சம் சூடு ஏறும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சுக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் போட ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா கலந்து விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்னுங்க நாளைக்கு காரசாரமாக ஸ்வீட் கார்ன் உங்கள் வீட்லேயும் செய்யுங்க. அம்புட்டு தாங்க. ரசிச்சு செய்கிறோம், ருசிச்சு சாப்பிட்றோம். அப்புறம் என்னங்க மறக்காம பாப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.